பிரைஸ்தலால். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் இருக்கும். நம்முடைய தேவனைப் போல ஒரு பெரிய தேவன் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிற தேவன். அட்வான்ஸாக நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறவர் தான் நம்முடைய தேவன் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டு என்று தரிசனம் காண்கிறவர்கள். தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது மற்றவர்கள் அதை நிதானிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எருசலேமிலே சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பொய்யான தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெறுக்கிற தேவன். காரணம் என்னவென்றால், அவைகள் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாகத்தான். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இது வேதத்தின்படிதானா, இது தேவனுடைய வார்த்தை தானா என்கிறதை நிதானித்து அறியக்கூடிய கிருபை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல்மழையுமே சொரியும், கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா. தீர்க்க தரிசனத்தினாலே இந்த சுவரிலே சாரமில்லாத சாந்தை பூசி இருக்கிறீர்கள். சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா, நான் கேட்பார்கள். ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல வேண்டுமே தவிர தங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து பேசக்கூடாது. தங்கள் சுயமாக ஒன்றும் சொல்லக்கூடாது. அதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அந்த வார்த்தைகளை நிதானித்து நாம் தேவனிடத்திலிருந்து அந்த சரியான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சாதாரணமாக ப்ராஃபஸி இஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருப்பார் அல்லது ஒரு காரியத்துக்கு நேராக நடத்துவார். அதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணுவார் மற்றவர்களை கொண்டு. இப்படி தேவன் செய்து தம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, மை துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய திரு சமூகத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள, தேவனுக்கென்று காணப்பட உடைய சித்தத்தை செய்ய கிருபை தார். எல்லா நன்மையால் நிரப்பும். உடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி. தேவ மகிமையால் நிரப்பும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.